ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சவ் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சவ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் வந்து தோல் உரித்து வச்சுக்கிறோம். அப்புறம் ஒரு 1/4 கப்பு வந்து பாசிப்பயிரும் 1/4 கப்பு துவரம்பருப்பும் எடுத்து வச்சுருக்கிறோம். 5-6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறோம். அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு வந்து தொலி உரித்து வச்சுருக்கிறோம். இப்போ குக்கரில் வந்து பாசிப்பருப்பையும் துவரம்பருப்பையும் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது கூட தொலி உரித்து வச்சுக்கிற வெங்காயம், தக்காளி அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். அப்புறம் பூண்டு, அப்புறம் 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சவ்வையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது முங்குற அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக காயப்பொடி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டு செய்ய போகிறோம். ஒரு 2 துண்டு தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 4 மிளகாய் வந்து சேர்த்துக்கிறோம். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது வாணலியில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து விடுங்க. கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போது அது கூட வந்து ஒரு 2 வரமிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ 4 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்குறோம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இங்கே வந்து நல்லா வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போது அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸி வந்து வாஷ் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ வந்து பாருங்கள், பருப்பை வந்து நல்லா கடைஞ்சி வச்சாச்சு. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பருப்பை வந்து இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 3 மினிட்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து இருந்தால் போதும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் உப்பு சேர்த்து மறுபடியும் கிளறிக்கிறேன். நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க சவ் குழம்பு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.